மிஸ்டர் எடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய்யன்பர்களே. அது மலச்சிக்கல் தீரணும்னா நார்ச்சத்துள்ள உணவுகளை நீங்க மேற்கொள்ளணும். மலச்சிக்கல் போகணும்னா, காலத்துக்கு மலச்சிக்கல் உங்களை விட்டு போகணும்னா நார்ச்சத்துள்ள உணவுகள் நிறைய சாப்பிடணும். அப்ப என்னென்ன மாதிரி உணவுகள்லாம் சரியா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, முதலில் வருவது கொத்தவரங்காய், அவரைக்காய், பீர்க்கங்காய், நூக்கோல். நூக்கோல் எல்லாம் அவ்வளவு நார்ச்சத்து இருக்கு. வெளிநாட்டு காய்கறியா இருந்தாலும் நூக்கோல் அவ்வளவு நார்ச்சத்து உள்ள உணவு. நான் சொன்ன இந்த காய்கறிகள் ரொம்ப சிறப்புக்குரியது. டெய்லி ஒன்று நீங்க எடுத்துக்கலாம். அதில் அதே மாதிரி வெண்பூசணி நிரம்பி எடுங்க. இந்த முருங்கைக்காய், இதெல்லாம் நீங்க தொடர்ந்து எடுக்க வேண்டிய காய்கறிகள். அதே மாதிரி கீரைகள், கீரைகள்லாம் நிறைய நீங்க நார்ச்சத்து நிறைய இருக்கு. அதை சிறுகீரை, அரைக்கீரை, இந்த ரெண்டு கீரையுமே நார்ச்சத்து நிரம்பிய கீரைகள். தொடர்ந்து எடுக்கணும். இதெல்லாம் நீங்க இந்த நான் சொன்ன இந்த 7-8 விஷயங்களே போதுமானது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாறி மாறி நீங்க 48 நாள் எடுத்து பாருங்க. இந்த பீர்க்கங்காயெல்லாம் நீங்க தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்க. நார்ச்சத்து அவ்வளவு அருமையான இது. பீர்க்கங்காயோடைய நாருக்கு தான் நீங்க அதை முத்த வச்சு, அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? உள்ள அதனுடைய உடல் பாடி புக்கூறு முழுக்க முழுக்க பீர்க்கங்காய் என்பதே நார்ச்சத்து. நரம்பு ஓட்டத்தை பலப்படுத்தக்கூடியது பீர்க்கங்காய். அதுலதான் நீங்க குளியலுக்கு கட்டி வச்சுப்பாங்க பீர்க்கங்காவுடைய இதுதான். அப்ப அது எவ்வளவு வஜ்ரமா இருக்கு பாருங்க. இதை நீங்க உள்ள சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? இதெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அந்த நம்முடைய தமிழ் காய்கறிகளே நார்ச்சத்து தாங்க. பெரும்பாலும் எல்லாமே நார்ச்சத்து உள்ளதும். கத்திரிக்காயெல்லாம் எடுக்கலாம், தப்பு இல்லை. கத்திரிக்காயும் நீங்க தாராளமா எடுக்கலாம். இதெல்லாம் உங்கள் அதே மாதிரி கழிவுகளை அகற்றக்கூடிய வெண்டைக்காய், இதெல்லாம் என்னன்னு கேட்டா கழிவு நீக்கலோட உடலை கழுவி கொண்டாடக்கூடியது. வெண்டைக்காய், கத்திரிக்காயெல்லாம் உடம்பையே கழுவும் உள்ள. இதெல்லாம் நீங்க அவசியமே எடுக்கணும். நார்ச்சத்து நிரம்பி இருக்கக்கூடிய காய்கறிகள்ல உங்களுடைய இதை உள் அந்தர உறுப்புகளெல்லாம் சுத்தப்படுத்தக்கூடிய மேம்பாடான விஷயங்களை செய்கிறது. அது லங்ஸை சுத்தம் பண்றது எது தெரியுமா? வெண்டைக்காய். குடலை சுத்தம் பண்ணுவது எது தெரியுமா? கல்லீரலை சுத்தம் பண்றது எது தெரியுமா? கத்திரிக்காய். கல்லீரலை சுத்தம் பண்ணும். இது மாதிரி ஆக இந்த காய்கறிகளை அதிகமாக எடுக்கணும். எந்த காய்கறி எடுத்தாலும் அதுல ஒரு நாளைக்கு ஒரே ஒரு லெமன் ஏதாவது ஒரு வகையில நமக்கு ரெண்டு தகுதியா உள்ள போகணும். ஒரே நேரத்தில் சாப்பிடக்கூடாது. அரை பழமாக 2 தகுதியாக அந்த புளிப்பு, அந்த லெமன் உள்ள போயிடணும். போயிட்டாலே உங்களுக்கு உடல்கூறு சிறப்பாக இருக்கும். இந்த நார்ச்சத்து அப்படியே அந்த கல்லீரல் வாங்கி உடம்புக்கு பலத்தை கொடுக்கும். நான் சொன்ன இந்த காய்கறிகள்லாம் நீங்க சாப்பிடணும். அதுல ஏதாவது ஒரு நேரத்துல லெமன் ஜூஸாவோ ஏதாவோ நீங்க லெமனை மிக்ஸ் பண்ணிக்கணும். லெமனுடைய சாறு உங்க உடம்புக்குள்ள போகணும். அப்பதான் இந்த நார்ச்சத்து இந்த லெமனோட மிக்ஸ் ஆகும்போது தான் இந்த கல்லீரல் அந்த நார்ச்சத்தை எடுத்து உள்வாங்கி உடம்புக்கு கொடுக்கும். கல்லீரல் பலப்படும். கல்லீரல் பலத்துக்கு இந்த லெமன் அவசிய தேவை. ஞாபகத்தில் வச்சுங்க. இதோட மிக்ஸ் ஆகி தனியா போகக்கூடாது. ஏதாவது உன்னோட மிக்ஸ் ஆகி நீங்க அனுப்பணும். சரியா? இதெல்லாம் மிக முக்கிய அன்பர்களே. அதே போல இந்த நார்ச்சத்து இன்னும் மிக அதிகமா இருக்குது கொத்தவரங்காய். எலும்பு நரம்பு மண்டலத்தை சரியா இயங்க வைக்கும் கொத்தவரங்காய். அந்த மாதிரி செய்யணும். இந்த அதே மாதிரி நீங்க தேங்காய் இருக்கு பார்த்தீங்களா? தேங்காயை அதாவது பச்சையா தேங்காய் சாறு, அதாவது தேங்காய் பால் எடுத்து காலைல நீங்க குடிச்சு வரணும். நிரம்பிய நார்ச்சத்து உள்ளது தேங்காய். மறந்துடக்கூடாது. ஆக அது தேங்காய் பழம்னு யாரும் சொல்றதில்ல, தேங்காய் தான். அந்த காய்கறிகள் பூராமே நார்ச்சத்து நிரம்பி இருக்கும். தமிழ் காய்கறியில் நார்ச்சத்து இல்லாத காய்கறிகள் நீங்க பார்க்க முடியாது. அப்படி இந்த தமிழ் காய்கறியில் பூராமே நீங்க சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக நார்ச்சத்து நிரம்பி இருக்கும். எளிதாக உங்களுக்கு சீரண உறுப்புகள், சீரண மண்டலம், கல்லீரல் அருமையா வேலை செய்யும். கண்டிப்பாக மலக்குடல் சுத்தமாகும்.
சரியா? இதை எல்லா மக்களுமே இதை ஒரு முக்கியமாக எடுத்து இதை பயன்பெற இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம்.